இப்ப இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேங்கை வயல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கூறுனீங்க. தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. அது எந்த அடிப்படையில? அந்த இது ஒரு நல்ல கேள்வி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும்? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம். இல்ல, அப்படி இப்ப ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கானு வராதா? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ட், நீங்க உங்களுக்கு क्वेश्चन கரெக்ட். உமர் அங்கிள் எஸ் கம் ஆன் அங்கிள். திமுக போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு இவங்க சிபிஐ கேக்குறாங்கன்னு. ஆனால் நான் கேக்குறது இதுல அரசியல் பண்றது கேட்கல, அவங்களுக்கு அரசியல் பண்ற நோக்கம் இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற?